நம்முடைய கூட்டணி வெற்றி கூட்டணி, மக்களுக்காக பாடுபடுகிற கூட்டணி. நம்முடைய இருவரும் தலைவர்கள் நமக்காக வாழ்ந்தார்கள். நம்முடைய வரலாறை பாருங்க. எத்தனையோ கட்சி தமிழகத்தில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது, சில புதிய கட்சிகள் தோன்றி இருக்கின்றன. ஆனால் நம்முடைய தலைவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவர் அம்மா, இந்த மக்களுக்காக வாழ்ந்த மறைந்த தலைவர், இருவரும் தலைவர்கள் இறைவனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடை. தனக்காக வாழாமல் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். நம்முடைய தலைவர்களுக்கு வாரிசு கிடையாது, நாம் தான் வாரிசுகள். தமிழ்நாட்டு மக்கள் தான் வாரிசுகள். நமக்காகத்தான் அவள் இரவு பகல் வராமல் உழைத்து நமக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து இந்தியாவிலேயே எந்த மாநிலத்துக்கும் இல்லாத அளவிற்கு சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக தமிழகம் இந்தியாவிலேயே வளர்ந்த மாநிலம் என்ற பெருமையை உருவாக்கிய தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். நீங்க மற்ற தலைவர்கள் பாருங்க, அவருடைய குடும்பத்தை பத்தி தான் சிந்திப்பாங்க. ஆனா நம்முடைய தலைவர்கள் மக்களை பத்தி சிந்தித்தார்கள். அப்படிப்பட்ட தலைவர்கள் உருவாக்கிய கட்சி அதிமுக கட்சி. என்ன எண்ணி பாருங்க, தமிழகத்தில் ஒரு கட்சி இருக்குது, குடும்ப கட்சி. அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் அந்த கட்சி தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆட்சி அதிகாரம் எதுவா இருந்தாலும் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் வருவாங்க, மற்ற யாரும் வர முடியாது. திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார் முதலமைச்சராக, அவர் தான் திமுக கட்சிக்கு தலைவர். அதுக்கு பிறகு மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின், அவர் தான் திமுக கட்சிக்கு தலைவர். அவர் தான் அந்த கட்சியினுடைய வெற்றி பெற்றால் முதலமைச்சராக இருப்பார். இப்பொழுது திரு கருணாநிதி குடும்பத்தில் இருக்கின்ற திரு ஸ்டாலினுடைய மகள் இன்றைய தினம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கிறார். ஆக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த கட்சியில கட்சிக்கும் பொறுப்புக்கு வர முடியும், ஆட்சி அதிகாரத்துக்கும் பொறுப்புக்கு வர முடியும். வேற எவரும் வர முடியாது. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயகம் உள்ள ஒரு இயக்கம், ஜனநாயக இயக்கம். இப்படி ஜனநாயகம் உள்ள ஒரு இயக்கத்தில் தான் சாதாரண அடிமட்ட தொண்டன் கூட எம்எல்ஏ முடியும், எம்பி முடியும், அமைச்சராக முடியும், முதலமைச்சரே முடியும். சாதாரண கிளை செயலாளர் தான் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக முடியும். வேற எந்த கட்சியிலாவது முடியுமா? இது ஒரு ஜனநாயக கட்சி. இங்கே உழைக்கின்றவர்களுக்கு மரியாதை உண்டு. உழைப்புக்கு ஏற்ற பதவி அவருடைய வீட்டு கதவை தட்டி தானாக வந்து பதவி கொடுக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. திமுக அப்படி அல்ல, அது ஒரு குடும்ப கட்சி, வாரிசு அரசியல், அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. திமுக கட்சி அல்ல, கார்ப்பரேட் கம்பெனி. அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் தான் உச்சபட்ச பதவிக்கு வர முடியும். அதோட திருமதி கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற கூட்டுக்குழு 2 அவைக்கும் அவர் தான் தலைவர். டி.ஆர். பாலு இருந்தாங்க, அவரை எடுத்துட்டாங்க. எல்லாமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அதிமுக தேர்தல் நேரத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி கிட்டத்தட்ட 95% நிறைவேற்றப்பட்டு நாட்டு மக்களிடத்திலே நன்மதிப்பு பெற்ற கட்சி அதிமுக கட்சி. அதிமுக அரசாங்கம் உங்க ஆட்சியில நிரூபிக்க முடியுமா? அதோடு எப்போது பார்த்தாலும் மதவாதம். எங்களை பற்றி பேசுவதற்கு ஒன்றும் கிடையாது. கூட்டணியிலே அங்கமைக்கிட்ட கட்சியை பற்றி தான் உங்களால் பேச முடியும். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் கேட்கின்றோம், 1999ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல், அந்த பாராளுமன்ற தேர்தலில் யாரோடு நீங்கள் கூட்டணி வைத்தீர்கள்? திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்பட்டு வெற்றி பெற்று மத்தியிலே மரியாதைக்குரிய மறைந்த வாஜ்பாய் தலைமையிலே ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த மத்திய அமைச்சரவையிலே திமுக கட்சி சேர்ந்த முரசொலி மாறன் அவர்கள் அமைச்சராக வீற்றிருந்தார். அவர் நோய்வாய்ப்பட்டு ஓராண்டு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்தார். இலாக்கா இல்லாத மந்திரியாக பாரதிய ஜனதா அரசாங்கம் வைத்துக் கொண்டிருந்தது. அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. 2001ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா சட்டமன்றத்தில் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சு போட்டிட்டீங்க.
விடுதலை சிறுத்தை கட்சியும் 2001 பாரதிய ஜனதா கூட்டணியோட அங்க வச்சது. அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சா மதவாத கட்சி. பாருங்க, இதுல பாருங்க எப்படின்னு. யாரு? திரு கருணாநிதி இருக்கிறார், திரு வாஜ்பாய் அப்போ பிரைம் மினிஸ்டர், இந்த பக்கம் கருணாநிதி, இந்த பக்கம் முரசொலி மாறன். அவர் ஏதோ மைக்கு சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட கேடுகட்ட கட்சி நம்மை பற்றி விமர்சனம் செய்து திரு ஸ்டாலின் அவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும், வரலாறை நினைத்து பார்க்க வேண்டும். அவ்வப்போது பச்சோதி போல் நிறம் மாற முடியாது. மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எத்தனை அவதாரம் எடுத்தாலும் உங்களை வீழ்த்துவது மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அதுபோல கள்ளக்குறிச்சியில அங்க ஒரு மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாடுல ஒரு கதையை சொன்னார். யாரு? உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் சொன்னார். ஒரு காரு ஒரு லாரி சொன்னார். நாங்க ஒரு கதை சொல்றோம். திமுக என்ற என்ஜின் இல்லாத கார், திமுக என்ற என்ஜின் இல்லாத காரை 10 ஆண்டு காலமாக கூட்டணி என்கின்ற லாரி இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இந்த லாரி மக்கர் பண்ணது. போ இந்த லாரி மக்கர் பண்ணது. காங்கிரஸ் கட்சி திமுக ஆட்சிக்கு வந்தா பங்கு கொடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மேலிட பொறுப்பாளர் சொல்றாரு. இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்றாங்க, காங்கிரஸ் கட்சி சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் சொல்றாங்க, பிரச்சனை ஆரம்பமாகி விட்டது. திருமாவளவன் சொல்றார், சூழ்நிலைக்கு தக்கவாறு நாங்கள் ஆட்சியில பங்கு கேட்போம் என்று சொல்றார். திரு கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த திரு சண்முகம் அவர்கள் சொல்லுகிறார் ஒரு பேட்டியில, திமுக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல, அரசு ஊழியர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல, செவிலியர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல, விவசாயிகள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல, போக்குவரத்து தொழிலாளர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல, இடைநிலை ஆசிரியர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல, தூய்மை பணியாளர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல அப்படின்னு அவர் இந்த பேட்டியில சொல்லி, இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்கள்லாம் 95% வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதாகவும் சில பேர் 99% நிறைவேற்றப்பட்டதாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று நாம் சொல்லல. அந்த திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயலாளர் சண்முகம் தெரிவிக்கிறார். ஆக கூட்டணியிலே புகைச்சல் கிளம்பி விட்டது, கூட்டணியே புகைச்சல் கிளம்பி விட்டது. திமுக கூட்டணி என்ற லாரி மக்கள் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டணி நிலைக்குமா என்ற சந்தேகம் மக்களிடத்திலே எழும்பி விட்டது. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்கள் கூட்டணி நிலைக்காது என்பதற்கு இதுவே நான் சொன்ன கருத்து சான்று. அதோட இன்றைய தினம் சுயநிதி குழு இருக்குது. இந்த சுயநிதி குழுவை ஆய்வு செய்வதற்கு 44 கோடி இந்த அரசாங்கம் ஒதுக்கி இருக்குது. என்ன போய் ஆய்வு செய்வ? எப்படி மக்களை ஏமாற்றி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு சுயநிதி குழுவை ஆய்வு செய்யறாங்களாம். அதுக்கு 44 கோடி ஆட்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. திமுக ஆட்சி வராதுன்னு முடிவு கட்டிட்டாங்க. மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. அதனால எந்தெந்த துறையில எப்படியெல்லாம் கொள்ளையடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைய தினம் 44 கோடி சுயநிதி குழு ஆய்வு செய்வதற்காக 44 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சிக்கு பிறகு இதை விசாரிக்கப்பட்டு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும்.